டாக்டர் சுமன் சி ராமன், இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கடந்த ஆட்சி வந்த போதும் 2021 அப்போது திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சமர்ப்பித்தார். அப்பயும் கூட இதே போல் பிஎஸ்யூ எல்லாம் மோசமாக இருக்குது, கடன் அளவு அதிகமாக இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைந்து அடிப்படை தேவைகளுக்கே அன்றாட தேவைகளுக்கே கடன் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு டேஜாவு மூமெண்ட்டை பார்க்குறோம். இந்த நிதி நிலையுடைய வெள்ளை அறிக்கை ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் ஃப்ரம் தட், அதுலேருந்து எப்படி வேறுபட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இட் இஸ் மச் வர்ஸ். ஏன்னா அந்த நிதிநிலை அந்த வெள்ளை அறிக்கையிலையாவது கோவிட்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது. கோவிட் 2 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் அரசுக்கு வருமானமே இல்லை. வருமானமே இல்லாததுனால உங்களுக்கு டெபிசிட் வந்து கிட்டத்தட்ட 28% போய் அதை தாண்டி மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மீண்டு வராமல் இன்னும் பாதாளத்துக்கு சென்று விட்டோம். இந்த வெள்ளை அறிக்கை, இன்று வந்திருக்கிற வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது பல கவலை அளிக்கிற விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 ரூபாய் மாநிலத்திற்கு வருவாயாக வந்தால் 87 ரூபாய் வெறும் கடன் அடைப்பது, சம்பளம், பென்ஷன், கேரண்டீஸ் இதுல போய்விடுகிறது. ஒரு வளர்ச்சிக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றதுக்கு வெறும் 11 ரூபாய் 80 பைசா தான். அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் வரி வருதுன்னு வச்சுக்கோங்க, வருவாய் வருதுன்னா வெறும் 11 ரூபாய் 80 காசு தான் வளர்ச்சியை நோக்கி போகிறது. ரெண்டாவது, இதுதான் எனக்கு, அதாவது நம்ம என்னவனா எக்கனாமிக்ஸ் எல்லாம் பேசலாம், ஆனா ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லிடுறேன். நாம் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ந்த சதவிகிதத்தை விட நாம் வாங்கிய கடனினுடைய சதவிகிதம் அதிகம். சராசரியாக 14% கடன் வாங்கி இருக்கிறோம். எந்த ஆண்டும் 14% நாம் வளர்ச்சி அடையவில்லை. 5 லட்சம் கோடியாக இருந்த மாநிலத்தின் கடன், ஏகாதிபத்தியங்களோட நிலைமை அதுதானே. இன்னைக்கு உலகத்துடைய பெரும் கடனாளி கடன் வாங்குற கடனாளி அமெரிக்கா. இல்ல, அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அவங்க எப்ப வேணாலும் டாலரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கரன்சி இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் இன் தி வேர்ல்ட். அமெரிக்கா ஒரு வேளை டாலர் உடைய பெனிஃபிட், கரன்சி பெனிஃபிட் இல்லை என்றால் எப்பொழுதோ திவாலாகி இருக்கிற நாடு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த கடனை அவங்க திருப்பி கொடுக்க வேணாம். திருப்பி கொடுக்கணும்னா டாலரை அடிச்சுக்கலாம். பிரிண்டிங் பிரஸ் ரன் பண்ணாக்க அந்த கடனை அவங்க குறைச்சிக்கிறதுக்கு ஒரு வழி முயற்சிக்கலாம். இன்ஃபிளேஷன் வரும், பட் அவங்களோட நம்ம ஒப்பிடவே முடியாது. இன்று கிட்டத்தட்ட 1,28,000 ரூபாய் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு நபரின் தலையில் மீது இருக்கக்கூடிய கடன். இது ஏன் நான் சொல்றேன்னா, 47,000 ரூபாய் கடனை வைத்து விட்டு குட்டிச்சவராக்கி விட்டது அதிமுக அரசுன்னு 5 வருஷம் முன்னாடி பேசினாங்களா இல்லையா? பேசிட்டு 47,000 இருந்த அந்த தொகையை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழும் பிரஜையின் மீது இருக்கிற கடனை 1,28,000 ஆக்கிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு வருஷத்துல? 5 வருஷம். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி பாடுற பல்லவி, எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த பல்லவியை பாடுவாங்களா? ஆளுங்கட்சியா வந்தபோது என்ன சொல்லுவாங்க? டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ பாருங்க, இட் இஸ் வெல் வித்தின் தி லிமிட்ஸ். அதான் அவங்க சொல்லி வர்றாங்க. இல்ல, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நீங்க ஒரு மத்த எல்லாத்தையுமே விட்டுடுங்க. 60 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் கோடி கடன், கரெக்டா? தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட நாட்களில் இருந்து இன்று வரை 5 லட்சம் கோடி கடன். 5 ஆண்டுகளில் அது 10 லட்சம் கோடி போகுதுன்னா நிச்சயமா அது ஒரு கவலை அளிக்கிற விஷயம் தானே. நீங்க என்னதான் நீங்க ஒரு இடைப்பட்ட காலத்துல பட்ஜெட்டோட சைஸ் உயருது இல்ல, அதுவும் பெருகுது. பட்ஜெட்டோட சைஸ் உயரட்டும் ஹரி, பட் என்னுடைய பாயிண்ட் அதுதான். உங்களுடைய கடனுடைய வளர்ச்சி 14%. ஆனால் நீங்க 8%, 7%, 9%, ஒரு ஆண்டு 10-10.5% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. So you are borrowing at a higher percentage than your revenue is growing. மூணாவது விஷயம், நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க 3 ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணிருக்காங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், நமக்கு குஜராத்ல இருக்கிறத விட தமிழ்நாடு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்கன்னு. ஆனா இந்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்ல, பிஸ்கல் மேனேஜ்மெண்ட்ல குஜராத் has been much better. எல்லா கிரைட்டீரியாலையும்
குஜராத்தும் பட் சரி, நீங்க குஜராத்தையும் தமிழ்நாடையும் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஹியூமன் இண்டிசஸ்ல அவங்க பின்தங்கி இருப்பாங்க. நம்முடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனைவரையும் உள்ளடக்கி இருக்குங்கிறத பாக்குறோம். இதோடைய பயனாளிகளா நிறைய பொதுமக்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஹரி, நான் சொல்வது எல்லாமே தப்புன்னு நான் சொல்லல. வயா மீடியா இருக்கணும். இப்போ சில இண்டிசஸ் அவர்கள் உடைய இதை விட நம்ம 2 மடங்கு மோசமா இருக்கும். 2 மடங்கு மோசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள விட ஒரு 20% 30% மோசமா இருந்தால் அது உங்களுக்கு பெட்டர் ஹியூமன் இண்டிசஸ்ல டிரான்ஸ்லேட் ஆனா பரவாயில்ல. பட் மிக முக்கியமாக இந்த 5 ஆண்டுகள் கோவிடுக்கு பிறகு அதுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ரொம்ப கடைசியில பாத்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் improved or stabilized their position over the same 5 years. Tamil Nadu worsened on every major indicator. இதுதான் நான் சொல்றேன். நீங்க விட்டுடுங்க, எல்லா மாநிலமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் பட்ஜெட் சைஸ் பெருசா இருக்கு, கரெக்டா? இந்த கீ பார்ட் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் கர்நாடகமும் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் தங்களுடைய நிதி நிலைமையை சீர் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் ஒவ்வொரு முக்கிய இண்டெக்ஸ்லயும் தமிழ்நாடு 5 ஆண்டுகளில் மோசமடைந்திருக்கிறது. and the year ahead offers little immediate relief. அதனால இந்த வருஷமும் இது ஒரு டபுள் டிஜிட் growth கொடுத்திருக்காங்கல்ல, அந்த டபுள் டிஜிட் growthல தமிழ்நாட்டுடைய வளம் வளருது தானே, நம்ம அதையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு நிமிஷம், உங்களுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 1.5% 2% மேல கிடையாது growthல. அது ஏதோ நீங்க 10% grow பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாம் 3% growth கிடையாது. அவங்க 8% இருக்கும், நீங்க 10% grow பண்ணிருப்பீங்க. அண்ட் அதனால அவர்கள் கடனை கம்மியா வாங்கியிருக்காங்க, நீங்க எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்கீங்க. சோ உத்தரப்பிரதேசத்தை விட உத்தரப்பிரதேசத்துல 9.7 லட்சம் கோடி கடன். இது ஒரே இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், இது மொத்த மாநில கடன் கிடையாது. மாநில கடன் மொத்தமா பாத்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடி. It is not 10 lakh crore, it is 13.18 lakh crore. அது எங்க வருதுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு அது கிட்டத்தட்ட 2.4 lakh crores, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற கேரண்டிஸ், ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ், அதாவது பட்ஜெட்லயே வராத கடன் வாங்குறது, கேரண்டிஸ் நீங்க கொடுத்திருக்கிறது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பணத்தை கொடுப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் சேர்த்தீர்கள் என்றால் 13.18 லட்சம் கோடி. எப்படி அந்த லெவலுக்கு 5 ஆண்டுகளில் கொண்டு போய் ஒரு மாநிலத்தை ஒரு இதுல பல விஷயங்கள் அட்லீஸ்ட் இதோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சது தானே. இதெல்லாம் தெரிந்தும் கூட தான் பெரிய பெரிய உத்தரவாதங்களை கொடுத்து வந்திருக்கிற அரசு இது. இல்ல உத்தரவாதம் கொடுத்தது அவங்க ஜெயிப்போங்கிற எண்ணத்துல கொடுத்த உத்தரவாதம் கிடையாது. தயவு செய்து இந்த உத்தரவாதங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மக்கள் அதற்காக கோச்சிக்க மாட்டாங்க. மக்கள் நீங்க கொடுத்த உத்தரவாதத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நான் நினைக்கல. மக்கள் ஏதோ வந்துட்டீங்க, மற்ற கட்சிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக பிளஸ் விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி கரிஸ்மானால வந்துட்டாரு. இப்போ இந்த உத்தரவாதத்தை எல்லாம் நான் செயல்படுத்த போறேன்னு சொல்லி தமிழ்நாடு மொத்தமா திவால் ஆக்குறத விட நிச்சயமாக இதை மறுபரிசீலிப்போம். இல்ல திமுக சொன்னாங்கல்ல, நான் அதை வரவேற்றேன். முதல்ல தேர்தல் வாக்குறுதி போது அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய், அதுக்கப்புறம் தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபான்னு மாத்தினாங்க தேர்தலுக்கு பிறகு. ஐ வெல்கம் தட். ஏன்னா அதுதான் தேவை. எந்த ஒரு மானியமாக இருந்தாலும் யாருக்கு அவசியமோ அவர்களுக்கு தான் போகணும். பணம் இருக்கு இல்ல எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஹரி, I want to point out one very very important point in this. The state's own tax effort has collapsed. அந்த ஒயிட் பேப்பர்ல இருந்து நான் படிக்கிறேன். ரெவென்யூ ரெசீட் 10% ஆஃப் ஜிடிஎஸ்பி இருந்து 8% ஆக குறைஞ்சிருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா செக்டர்லயும் வேட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், எக்ஸைஸா இருக்கட்டும், ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கட்டும், மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸா இருக்கட்டும், டிக்ளைன் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஆல். சிக்னிஃபிகன்ட் பார்ட் due to leakage and systematic corruption in revenue collecting departments. 51,000 கோடி மாநில அரசுக்கு இழப்பு 3 ஆண்டுகளில், கடைசி 3 ஆண்டுகளில் மட்டும் 51,000 கோடி இழப்பு தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை விட உங்களுக்கு என்ன டேமிங் இண்டைட்மெண்ட் வேணும்? 51,000 crore revenue loss
foregone in the last 3 years. Significant part leakage, systemic corruption in revenue collecting departments. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.